அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே அண்ட் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் காட்டியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து ஒரு ரெடி டு ஈட்னே சொல்லலாம். ஏன்னா நான் இந்த டின்னில் உள்ள ஃபிஷ்ஷை வச்சு தான் மீன் குழம்புமே செய்ய போகிறேன். ஓகே, உங்களுக்குமே காட்டிடலாம் தான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கோதுமை மாவுக்காக நான் கோதுமையுமே அலசி காய வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 2-3 நாளாக வெயிலில் காய வச்சுருந்தேன். இந்த கோதுமை வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம அரைக்கவுமே ரைஸ் மில்க்கு கொடுத்துடலாம். நான் வந்து இந்த டின்னில் உள்ள ஃபிஷ்ஷை தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஹலால் தான். இது வந்து நம்ம ஊரில் உள்ள சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஊர்லேயே மலேசியா கடைன்னு இருக்கும், அங்கே கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே இந்த டின் ஃபிஷ் வந்துருச்சு. இது வந்து கிரேவியோட சேர்ந்து உள்ள டின் ஃபிஷ் தான், நம்மளுக்கு ரெடி டு ஈட் மாதிரி தான். மற்ற டின் ஃபிஷ்ஷில் வந்து இந்த மாதிரி கிரேவி இருக்காது. ஃபிஷ்ஷை மட்டும் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இதில் வந்து நம்மளுக்கு கிரேவியோடு வரும். நான் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். டின்னை ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள், நம்மளுக்கு அந்த சாஸ்லாம் வரும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபுல்லாக தக்காளி அதே மாதிரி மசாலா சேர்ந்த சாஸ் தான். இதை வந்து நம்ம அப்படியே நம்ம மைக்ரோவனில் வச்சு ஹீட் பண்ணி நம்ம சாதத்தோடையோ இல்லாட்ட இடியப்பம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி சாஸ் மாதிரி சாப்பிட்டாலாம் பிடிக்காது. ஆனால் நல்லா காரமாக இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நம்ம மீன் குழம்பு மாதிரி வச்சுருப்பேன். இந்த மீனை நல்லா சூப்பராகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இந்த மாதிரி டின்னில் உள்ள எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து சின்ன வெங்காயமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்ன வெங்காயத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி தோல் நிறையா இருந்துச்சு. சரி, ஓகே, அதையுமே பிரித்து வச்சுருவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த தோலை ஃபுல்லாக பிரித்து எடுத்தாச்சு. இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு என் 2 பொண்ணுங்கள்ட்டையுமே காமிச்சிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த ஒர்க்கை நீங்கள் தான் செஞ்சு தரணும்னு 2 பேருமே சூப்பராகவே அந்த சின்ன வெங்காயத்தில் உள்ள மேத்தூளை ஃபுல்லாக உரிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கடையில் நான் இந்த மீன் குழம்புக்கு இந்த பசலைக்கீரையுமே நம்ம பொரியல் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் பறித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கீரையில் உள்ள காஞ்ச இலை அதே மாதிரி பூச்சி உள்ள இலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. நான் இந்த வேலை செஞ்சதுக்குள்ளேயுமே என் 2 பொண்ணுங்களுமே இந்த வெங்காயத்தில் உள்ள தோலை ஃபுல்லாக தனியாக எடுத்து அனுப்பிட்டாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது கொஞ்ச நேரம் அவங்களுக்குமே போர் அடிக்கும். இந்த மாதிரி நம்மளுமே கொஞ்சம் வேலை சொன்னோம்னா அவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. நம்மளுக்குமே வேலை மிச்சம். அதனால் நானுமே செய்ய வச்சுட்டேன். நம்ம இப்போ இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். 4 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 3 பச்சை மிளகாவை நடுவில் கீரியுமே வச்சுக்கிடுவோம். அதோட நான் ஒரு 10 சின்ன வெங்காயமே சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஹீட்டான எண்ணெயில் சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இதையெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். அடுத்து நம்ம காரத்துக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம சாஸையும் மீனையும் தனியாக எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் சாஸ் ஆட் பண்ணிக்கிறலாம். சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த மீன் சாஸ்லேயுமே உப்பு இருக்கும். உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மீனையுமே சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் மீன் குழம்பு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம பசலைக்கீரையுமே ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் தக்காளி, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம். நல்லா பாசிப்பருப்பு குக்காய் வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பசலைக்கீரையுமே நல்லா கட் பண்ணி வச்சுக்கிடலாம். அதையுமே அந்த பாசிப்பருப்போட சேர்த்து நல்லா குக் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த பருப்பு பசலைக்கீரையோட மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வரணும். அந்த வீடியோட கிளிப் வந்து மிஸ் ஆயிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம இந்த கீரைக்கு தாளிப்புமே சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பசலைக்கீரை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அதே மாதிரி சைட் பை சைடாக நம்மளுக்கு மீன் குழம்புமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மீன் குழம்புல லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலையுமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு.
இந்த டின் ஃபிஷ் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம். இந்த மீன் குழம்பு இப்படி தான் செய்யணும்னு இல்லை, நம்ம அப்படியே நம்ம ஹீட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஆனால் நம்மளுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராகவே இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, இடியப்பம் தோசைக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டின் ஃபிஷ் வாங்கி நீங்கள் சமைச்சதுன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அந்த மசாலா எல்லாமே ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும். அடுத்து நம்ம கோதுமையுமே அரைக்க கொடுத்துருந்தோம், அதுவுமே அரைச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த கோதுமை மாவுமே நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.